புதுசா ஓபன் பண்ணிருக்க அக்வாரியம் ஷாப்ல ஸ்பெஷல் மீன் இருக்காம். அந்த ஸ்பெஷல் மீனை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கே அந்த மீனை கிஃப்டா கொடுத்துருவாங்களாம். இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. நான் என்னால தனியா போய் எதுவும் பண்ண முடியாது. அதனால நான் சிக்கு சாக்கிய கூட்டின்னு போறேன். சிக்கு, சாக்கி, ஏய் வாங்கடா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அந்த மீன் பிடிக்க. சிக்கு, என்னடா தூங்கிட்டு இருக்கியா? டேய் ராக்கி, நீ என்ன இங்க? நாளைக்கு தான் எக்ஸாம் ஆச்சு, படிக்கலையா? யாரோ கதை தட்டான்னு பார்த்தா நீ வந்து நிக்கிற. உன் காத்து என் வீட்டு பக்கம் வீசுது. பரவாயில்லையே. ஓ, இன்னைக்கு மேட்சா? ஃபைனல் இருக்குல்ல, அதுக்காக பார்க்க வந்தியாடா? அதுக்கு தானே. சரி வா, எல்லாம் ஒண்ணா உட்காந்து பார்க்கலாம். டேய் சாக்கி, மேட்ச்லாம் பார்க்க வரலடா. ஏய், நம்ம ஊர் தெருவுல அக்வாரியம் போட்டிருக்காங்கடா. அதுல ஸ்பெஷல் மீன் இருக்காண்டா. அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அந்த மீனை கிஃப்டா கொடுத்துருவாங்களாண்டா. இது வரைக்கும் யாருமே அதை வாங்கலையா, யாராலுமே கண்டுபிடிக்க முடியலையாண்டா. ஏய், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. அப்படியே சிக்குவையும் கூப்பிடுறா. நீங்க 2 பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பெஷல் மீன் எனக்கு கட்சிடா. ஷாக்கி, அப்படியே அதுல எதனா ஒரு மீன் வாங்கி கொடுறா. எந்த மீன் இருந்தாலும் பரவாயில்லடா. எங்க அம்மா கிட்ட 50 ருபீஸ் கேட்டேன்டா. ஆனா அவங்க 20 ருபீஸ் தான்டா கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் மிச்சம் 30 ருபீஸ் தேவைப்படுதுடா. ஏய், நீ எனக்காக வந்து வாங்கி கொடுறா சாக்கி, பிளீஸ்டா. ராக்கி, காசு தானடா, நான் உனக்கு தர மாட்டேனா? கண்டிப்பா தரேன். ஆனா இன்னைக்கு மேட்ச் இருக்கேடா. கிரிக்கெட் பார்ப்பேன்னு உனக்கு தெரியும்ல, அதுவும் ஃபைனல் வேறடா. கண்டிப்பா நான் மேட்ச் பார்ப்பேன். என்னால வர முடியுமா தெரியல. நீ சீப்பை ஒன்னா கூட்டிட்டு போடா. கோச்சிக்காதடா ப்ளீஸ்டா. அவன் உள்ளதான் தூங்கின்னு இருக்கான், அவனை வேணா கூட்டிட்டு போடா. சிக்கு, பட்ட பகல்ல என்னடா தூக்க வேண்டி கிடக்கு? ஏந்திரிடா, கடைக்கு போகணும். எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன். சிக்கு, சிக்கு, வெளியில வாடா. என்ன ராக்கியண்ணா, என்ன ஏன் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றீங்க? இப்ப தூங்கினாதான் நைட்டுக்கு மேட்ச் வந்து நான் தூங்காம பார்க்க முடியும். இன்னைக்கு தான் கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல் இருக்குன்னு தெரியும்ல. எனக்கு தான் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமே. சீக்கு, மேட்ச் 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதுக்குள்ள அக்வாரியம் போயிட்டு ஸ்பெஷல் மீன் இருக்கு, அதை நம்ம அவனுக்கு பிடிச்சி கொடுக்கலாம்டா. அவனுக்கும் ஒரு மீன் வாங்கி கொடுக்கலாம். நீயும் வா போலாம். சீக்கு, நீ வீட்டுல போயிட்டு காசு எடுத்துட்டு வா. நம்ம ராக்கிக்கு ஒரு மீன் வாங்கி கொடுக்கலாம். ஷாக்கி, இந்த அக்வாரியம் தாண்டா சொன்னேன், சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருடா, கலர் கலர் மீன் எல்லாம் இருக்கு. ஏய், இதுலதான் ஏதோ ஒரு ஸ்பெஷல் மீன் இருக்காண்டா. அந்த ஸ்பெஷல் மீனை கண்டுபிடிச்சிட்டு அந்த மீனை நமக்கே கொடுத்துருவாங்களாம். யாராலுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. நீ தான் சூப்பரா மீன் பிடிப்பியேடா. ஏய், நீ கண்டுபிடிச்சு கொடுறா. அந்த பேர் இங்க மீன் பிடிக்கிற பொருள் கூட வச்சிருக்காங்க பாருடா. ஃபில்டர் மாதிரி இருக்கு, அதுல மீன் பிடிச்சி தாடா எனக்காக ப்ளீஸ் டா. டே அண்ணா, ஜாலி ஜாலி, நான் இந்த மீன்லாம் தொட போறேன். ஐயோ, பிளாக் ஃபிஷ் இருக்கு பாருங்களேன், ஆரஞ்சு கலர்ல இருக்கு. கோல்டன் ஃபிஷ், வாவ், ஒயிட் கலர்ல கூட ஃபிஷ் இருக்கா? ஆனா அங்க பாருங்க, ஸ்பெஷல் மீன், ஸ்பெஷல் மீன். அந்த மீன்ல பாருங்க ஏதோ பிளாக் பிளாக்கா டாட் டாட்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆனா எனக்கு ஒரு மீன் வாங்கி கொடுங்கண்ணா. டேய் சாக்கி, இங்க எத்தனை கோல்ட் ஃபிஷ் இருக்கு நான் கவுண்ட் பண்ண போறேன்டா. 1 2 3. என்ன ஒரு இடத்துல கூட நிக்க மாட்டேங்குது. இப்படி போயிட்டே இருந்தா நான் எப்படி கவுண்ட் பண்றது? டேய் சாக்கி, பேசாம மீனாச்சும் போடிடா. அண்ணா அண்ணா, நாம என்ன ஸ்பெஷல் மீனை பிடிக்கணும்? நம்ம ஃபில்டர் எடுத்துன்னு போயிட்டு மீன் கிட்ட வச்சோமா, எந்த மீன் நம்ம ஃபில்டர்ல விழுதோ அதுதான் ஸ்பெஷல் மீன். அதையே நம்ம எடுத்துக்கலாம். அங்க பாரு, ஃபில்டர் நோக்கி 2 மீன் வருது. ஒரு கோல்டன் ஃபிஷ் வந்துருச்சு, சில்வர் ஃபிஷ் வந்துருச்சு. 2மே ஸ்பெஷல் மீன் தான், நமக்கு தான் 2மே. வாவ், சூப்பர். டேய் சிக்கு, அந்த மீன் கிடையாதுடா, அது ஸ்பெஷல் மீன் இல்ல. அது கோல்டன் ஃபிஷ், அப்புறம் சில்வர் ஃபிஷ். நார்மல் மீன் தான்டா, அது கிடையாது, விட்டுடுடா. சாக்கி, உனக்கு தான் ஃபிஷ் பத்திலாம் நிறைய தெரியும்லடா. இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ரேஸ் வச்சா யாருடா ஜெயிப்பா? கோல்டன் ஃபிஷ்ஷா, இல்ல பிளாக் மோர் ஃபிஷ்ஷா, இல்ல இந்த சில்வர் ஃபிஷ்ஷாடா? யாருடா ஜெயிப்பாங்க? ஏய், கோல்டன் ஃபிஷ் தான் ஃபாஸ்டா போகும். மற்ற ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். நல்லா டேங்கை வாட்ச் பண்ணி பாருங்க. 2 பேருமே நல்லா கவனிங்க. ஒயிட் கலர் ஃபிஷ்ஷும் பிளாக் கலர் ஃபிஷ்ஷும் ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. கோல்டன் ஃபிஷ் தான் ரொம்ப ஃபாஸ்டா போறதுனால காம்படிஷன் வச்சா கோல்டன் ஃபிஷ் தான் ஜெயிக்கும். ஏய், இங்க பாருங்கடா, இங்க நம்ம கிட்ட நிறைய மீன் மாட்டிக்கிச்சு. 1 இல்ல 2 இல்ல, நல்லா பாருங்களேன். 4 5 6, ஐயோ 5 மீன் மாட்டிருக்கு நமக்கு. அண்ணா அண்ணா, நல்லா பிடிங்கண்ணா. வலையை வெட்டி மீன் எகிறது பாருங்கண்ணா. அண்ணா நல்லா பிடிங்கண்ணா, அந்த பிடிச்சிங்கண்ணா. ஐயோ, போகுதுண்ணா போகுது. என்னண்ணா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களேண்ணா. சாக்கி, அந்த மீனையும் விட்டுடுடா. அது ஸ்பெஷல் மீன் இல்லடா, அது சில்வர் ஃபிஷ். நமக்கு வேணும்னா காசு கொடுத்தா அவங்க தருவாங்க. ஆனா ஸ்பெஷல் மீன் மட்டும் காசு கொடுத்தாலும் தர மாட்டாங்கடா. இங்க தாண்டா அது எங்கேயும் இருக்கும். ஏய் பாருடா, கண்ணை திறந்தா அப்படியே அந்த ஃபிஷ் டேங்க் கிட்ட போய் பார்ப்போம். நீமோ கிளவுன் ஃபிஷ் சொல்லுவாங்களா, அதுதான். அந்த பிக்சர் தாண்டா கொடுத்துருந்தாங்க. எங்கதான் இருக்கு இது?
ராக்கி அண்ணா அங்க பாருங்களேன் ஒரு கவர் வச்சிருக்காங்க. அது ஃபிஷ் ஃபுட்டா? அதுதான் மீன்களுக்கு போடணுமாண்ணா? நம்ம போற சாப்பாடுலாம் போடக்கூடாதா? நம்ம போற சாப்பாடு போட்டா அதெல்லாம் செத்து போயிடுமாண்ணா? ஆமாண்டா சீக்கு, அவங்க கொடுக்குற ஃபுட்டு தான் நம்ம மீனுக்கு போடணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் அதுக்கு தரக்கூடாது. அது போட்டால் அது இறந்து போயிடும். அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஃபுட்டு தான் போடணும். அதுவும் அளவா போடணும். நிறையவும் போடக்கூடாது, குறைவாகவும் போடக்கூடாது. சரியா? நம்ம மீன் தொட்டிக்குள்ள ஃபில்டர் வைக்கணும், மோட்டர் வைக்கணும். அப்பதான் ஆக்சிஜன் சப்ளை ஆகும். வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வைக்கணும்டா. நாம தான் கரெக்டாக பராமரிக்கணும். மீன் தொட்டி வாங்குறது முக்கியம் இல்லை, அதை பராமரித்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. இது மட்டும் இல்லடா சிக்கு, நம்மளும் இதே மாதிரி ஒரு அக்வாரியம் வீட்ல வைக்கணும்னா அந்த டேங்க பெரிய சைஸ்ல வாங்கணும். அது உள்ள குட்டி குட்டியா இந்த மாதிரி கலர் கலர் கல்லு போட்டா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சாக்கி, டைம் ஆகுதுடா, நாளைக்கு எக்ஸாமுக்கு வேற படிக்கணும். இந்த ஸ்பெஷல் மீன் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியலடா. எனக்கு என்னமோ இந்த கடைக்காரர் தான் நம்மள ஏமாத்துறாருன்னு நினைக்கிறேன்டா. இல்லாத ஒரு மீனை இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சீட் பண்றாங்கடா. அப்பதான் கஸ்டமர் எல்லாம் நிறைய அவர் கடைக்கு வந்து மீன் வாங்குவாங்கன்னு நினைக்கிறாரு போல. அண்ணா ஃபீல் பண்ணாதீங்கண்ணா, இங்க வரவதானே இவ்வளவு அழகான ஃபிஷ் அக்வாரியம் பார்த்தோம். சரிடா ராக்கி, மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம்டா. டைம் ஆகுது, கிரிக்கெட் மேட்ச் வேற ஸ்டார்ட் ஆயிடும். ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ இல்லனா இந்த மீனே வாங்கியிருக்க முடியாது. இந்த மீனுக்காக ஒரு குட்டி டேங்க் ரெடி பண்ணி அதுல நம்மளும் வீட்ல சூப்பரா அக்வாரியம் மாதிரி செட் பண்ணலாம்டா. அதுல இன்னும் நிறைய மீன் வாங்கி போடலாம்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாசிக் மினி பார்பி ஷோன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.